العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும், குறிப்பாக நமது நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களுடைய வாழ்க்கையை அணுவணுவாக எடுத்து நடந்த சஹாபா பெருமக்கள், தாபியீங்கள், தபது தாபியீங்கள், கியாம நாள் வரை அந்த நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழுகின்ற அனைத்து நெல்லடியார்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ஸலவாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக வேண்டிக் கொண்டதன் பின்பு, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் பள்ளிவாயிலில் குழுவியிருக்கின்றோம். இந்த ஒன்று கூடலின் போது எத்தகைய குர்ஆனிய வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் சுன்னாக்களையும் நமக்கு படிக்க கிடைக்கின்றதோ அது அனைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரதிபலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி நாளில் நாம் இருக்கின்றோம். இந்த அடிப்படையில் இந்த ரமலான் நமக்கு பல்வேறு படிப்பினைகளை, பாடங்களை புகட்டிருக்க வேண்டும், புகட்டிருக்கும் இன்ஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இந்த அடிப்படையில் இந்த ரமலான் புகட்ட வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் என்னவென்றால், தக்வாவை புகட்டிருக்க வேண்டும். தக்வா என்றால் என்ன? அல்லாஹ்வினால், தூதரினால் எது வழிகாட்டப்பட்டதோ அதை நம்முடைய வாழ்க்கையில் முடியுமானவரை கடைபிடிப்பது. அதே போன்று எதையெல்லாம் நபியும் அல்லாஹ்வும் ஹராம் என்று சொன்னார்களோ, இது கூடாத விடயம் என்று சொன்னார்களோ, அந்த விடயங்களை முற்று முழுக்காக தவிர்ந்து கொள்வது, இதுதான் தக்வா. ஒன்றை எடுப்போம் ஒன்றை விடுவோம் என்பதல்ல. நன்மையான காரியங்களில் முடியுமானவரை நாம் என்ன செய்வது? பங்கெடுத்துக் கொள்வது. ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்களாக இருந்தால் அதில் முற்று முழுக்காக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஈடுபட்டு விடாமல் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தக்வாவாக இருக்கிறது. இந்த ரமலானிலே பல்வேறு படிப்பினைகளை, தக்வாவை பெற்ற நாம் ரமலானுக்கு பிறகு எங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது, அதை நாம் கண்டினியூ பண்ண போகிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக பரிசோதித்து பார்ப்பது மிக முக்கியமானது. மிக குறிப்பாகவே அடுத்தவர்களுடைய சொத்துகளில், மானங்களில்
நாம் விளையாடுவதை மிக குறிப்பாகவே கண்டிப்பாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அது மிகப்பெரிய ஹராமான விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களில் ரமலான் முடிந்த பிறகு அதிகமான திருமணங்கள் நடைபெறும். திருமணத்துக்குரிய காலமாக அதிகமாக பெருநாள் ஒட்டியதாக நடைபெறுவது. இந்த திருமணங்களில் ஹராமான காரியங்கள் நடைபெறுகிறதா இல்லையா? மிக குறிப்பாகவே திருமணம் என்று வருகிற போது பெண் தரப்பும் மாப்பிள்ளை தரப்பிலுமே இருந்து ஹராமான விடயங்கள் நடைபெறுகிறது. மிக முக்கியமாக சீதனம் என்று சொல்லுகிற மிகப்பெரிய கொடுமை நடைபெறுவதை பார்க்கிறோம். இந்த சீதனத்தை நாங்கள் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, அங்கீகரிக்க முடியாது. இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு மனிதன் திருமணம் செய்வதாக இருந்தால் அதற்கென்று சில வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு பெண் இருக்க வேண்டும், ஒரு ஆண் இருக்க வேண்டும். இந்த தரப்பை இரண்டு பேர்களையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வழிமாறுகள் அந்த கல்யாணத்தில் காணப்பட வேண்டும். அதே போன்று சாட்சிகள் வைக்கப்பட வேண்டும். அதே போன்று மிக முக்கியமானது மகர் என்பது. மகர் இல்லாமல் திருமணம் செல்லுபடியாகாது. மகர் இல்லாமல் திருமணம் செய்து அவர்கள் இன்பத்தில் ஈடுபட்டால் அந்த இன்பம் எல்லாம் விபச்சாரமாகத்தான் கருதப்படுகிறது. அது விபச்சாரம். ஆகவே சகோதரர்களே, நாங்கள் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய திருமணங்களில் உண்மையாகவே இஸ்லாம் சொல்லுகிற அமைப்பில் இந்த மகர் கொடுக்கப்படுகிறதா? மகர் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது நிறைய இடங்களில் மகரை வலியுறுத்தி சொல்லுகிறார். மகர் என்றால் என்ன? ஆண்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அவள் கேட்கின்ற ஒன்றை கொடுப்பது, இதுதான் மகர். நாம் நினைத்ததை கொடுப்பது அல்ல. பெண் ஒருவள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் எனக்கு நீ தர வேண்டியது ஒரு 5 ஏக்கர் காணியை எழுது என்றால் நாம் அதை செய்ய வேண்டும். ஒரு 40 பவுன் தங்கம் தா என்றால் கொடுக்க வேண்டும். அல்லது காசாக நீங்கள் தர வேண்டும் என்றால் அதை கொடுக்க வேண்டும். ஆகவே பெண் கேட்பதுதான், பெண் தீர்மானிப்பதுதான் அந்த மகர் என்பது. நாங்கள் தீர்மானித்து கொடுப்பதல்ல. ஆனால் அதற்காக வேண்டி பெண்கள் கடுமையாக அதில் அத்துமீறி கேட்கவும் முடியாது. ஆகவே திருமணம் முடிப்பதற்காக வேண்டி பெண்களுக்கு கொடுக்கின்ற மனக்கொடை, அது காசாக இருக்கலாம், காணியாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், தங்கங்களாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், எதையும் கொடுக்கலாம். இதுதான் மகர் என்று சொல்லுவதற்கு அர்த்தம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது வாத்துன் நிஸா ஸதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களை திருமணம் செய்து கொள்ளுகிற போது நீங்கள் அந்த பெண்களுக்கு மகர் கொடுங்கள். எப்படி கொடுங்கள்? நிஹ்லதன். நிஹ்லா என்பது கடமை என்பது அர்த்தம். இன்னும் ஒரு அர்த்தம் என்னவென்று சொன்னால், நிஹ்லா என்பதற்கு தேன் பூச்சி என்பது அர்த்தம். தேன் பூச்சி என்றால் என்ன? அது கவர்ச்சிகரமானது, இன்பமானது, எல்லோருக்கும் பிடிக்கக்கூடியது. ஆகவே நீங்கள் மகர் கொடுக்கிற போது அந்த மனைவி ஏற்றுக்கொள்ளுகின்ற, விரும்புகின்ற அந்த அமைப்பில் அந்த மகர் கொடுக்கப்பட வேண்டும். இன்னும் ஒரு அர்த்தம், நிஹ்லா என்பது குவியல். குவியல் என்றால் என்ன? நமக்கு தெரியும், இந்த வெள்ளாம செய்யற ஆட்களுக்கிட்ட நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த வெள்ளாம வட்டி போட்டு நெல்லெல்லாம் அப்படியே பூச்சி வச்சிருப்பாங்க. இதுக்குதான் அரபுல நெஹ்லா என்று சொல்வது. ஆகவே அந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தால் பெண்களுக்கு அந்த அளவுக்கு குவியலாக பெரும் தொகை நீங்கள் கொடுக்க வேண்டும்.
இதுதான் உண்மையிலேயே மகர் என்று சொல்லுவது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சூரா நிசாவுடைய 4வது வசனம், சூரா நிசாவுடைய 24வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஆத்துஹுன்ன உஜூரஹுன்ன ஃபரீதா. அந்த பெண்களுக்குரிய மகரை, கடமையான அந்த மகரை கொடுத்து விடுங்கள். நீங்கள் உங்களுக்கிடையிலே ஒப்பந்தம் செய்து கொள்ளுகின்ற அந்த அளவு, ஆணும் பெண்ணும் எந்த அளவு என்று ஒப்பந்தம் செய்து கொள்ளுகிறார்களோ அது அவர்கள் மீது கடமை கொடுத்து விட வேண்டும். இது சூரா நிசாவுடைய 24வது வசனம். சூரா நிசாவுடைய 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற போது, வாத்துஹுன்ன உஜூரஹுன்ன பில் மஅரூஃப், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகர் தொகையை நல்ல முறையில், ஏவப்பட்ட முறையில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். இப்படி ஏராளமான வசனங்கள். திருமணம் ஒரு ஆண் பெண்ணை முடிப்பதாக இருந்தால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? அவர்களுக்கு உடுப்புடவை கொடுப்பது ஆணுடைய கடமை, அவர்களுக்கு உணவு கொடுப்பது அவர்களுடைய கடமை, அவர்களுக்கு வைத்திய செலவு கொடுப்பது கடமை, அவர்களுக்கு இருப்பதற்கு தங்குமிட வசதிகள், வீடு ஏற்படுத்தி கொடுப்பது அவர்களுடைய கடமை. இந்த வசதிகளை எவர் பெற்றுக் கொள்ளுகிறாரோ அவர் திருமணம் முடித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறார், எப்படி என்றால், அஸ்கினுஹுன்ன, பெண்களை நீங்கள் எந்த இடத்தில் குடியிருக்கின்றீர்களோ அந்த இடத்தில் குடியிருக்க செய்யுங்கள். நான் எந்த வீட்டில் குடியிருக்கிறேனோ அந்த வீட்டில் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிற போது அவளை கொண்டு வந்து குடியிருக்க செய்ய வேண்டும். என்னுடைய தகுதிக்கு ஏற்ப எனக்கு எந்த அளவுக்கு வசதி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் என்ன செய்யலாம், செய்து கொள்ளலாம். அதற்காக வேண்டி அவர்களை கொண்டு வந்து சிலாக்கள் இருக்கிறாங்க. திருமணம் முடிக்கும் போது ஒன்று மாறாண்டு எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு அவளை கொண்டு வச்சுக்கிட்டு நச்சு நச்சுன்னு ஒரே குத்தி காட்டுறது, ஒரே பேச்சுறது. உன்ன வீட்டுல என்ன செஞ்சாங்க, உன் அண்ணன் மாதிரி என்ன செஞ்சான், பாப்பா என்னத்தை தந்தாரு, சும்மா தானே அனுப்பிவிட்டாரு, இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் சில பெண்களை திருமணம் முடித்த பிறகு அடித்து வேதனை செய்து துரத்தியும் விட்டவர்கள் உண்டு. வலா துதார்ருஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் அப்படி செய்து விட வேண்டாம், அவர்களுக்கு தீங்குகள் விளைவிக்க வேண்டாம். நிச்சயமாக அது உங்களுக்கு மிக மோசமான விளைவுகளை கொண்டு வரும். ஆகவே ஒரு மனிதன் திருமணம் முடிப்பதாக இருந்தால் பெண்ணுக்கு வீடு வாசல் கொடுப்பது, மகர் கொடுப்பது, வைத்திய செலவு கொடுப்பது, சாப்பாடுகள் கொடுப்பது, இது அனைத்தும் பெண்ணுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுவது அவன் மீது கடமை. அப்படித்தான் அவர்கள் செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்திகளை பார்க்கிற போது அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்திருக்கிறார்கள். நிறைய பெண்களை அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடித்தார்கள். அப்படி திருமணம் முடிக்கின்ற போது ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிற போது தங்கங்களை கொடுத்து திருமணம் செய்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். ஆக குறைந்த மகர் அவைக்கு தான் கொடுத்தார்கள், 500 திர்ஹம். அதை கணக்கு பார்க்கிற போது இன்று 52,000 கிட்டத்தட்ட வருகிறது. ஆக குறைந்த மகர் இவ்வளவுதான். உம்மு ஹபீபா என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அது எப்படி 4000 திர்ஹம். இது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. இவர் திருமணம் முடித்து நஜ்ஜாஷ் மன்னன் வாழுகின்ற அபிசீனியாவிலே ஒரு கணவனோடு வாழ்ந்தார். அங்கு போய் அவர் வாழ்கிற போது அந்த கணவர் மரணித்து விட்டார். அவர் அந்த அபிசீனியாவில் தான் உம்மு ஹபீபா இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷ் மன்னனுக்கு கடிதம் எழுதினார்கள், இஸ்லாத்தை பக்கம் வாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி திருமணம் எழுதிவிட்டு
கடிதம் எழுதிவிட்டு எழுதினார்கள். எப்படி என்றால், இந்த பெண்மணி இருக்கிறார், இவையை நீங்கள் எனக்கு திருமணம் செய்து தாருங்கள். அவருடைய கணவர் இப்படி போய்விட்டார். அவர் அதை வாசித்து பார்த்துவிட்டு திருமணம் செய்து கொடுக்கின்றார். பல கொடுப்பனவுகளையும் அவர் கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவைக்கு மகராக எவ்வளவு கொடுத்தார்கள் என்றால் 4000 திர்ஹம். அந்த கணக்கை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கு மேலே வருகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மகர் கொடுத்தார்கள். ஸைனப் ரலியல்லாஹு, அதாவது அப்துல் ரஹ்மான் போன்ற இந்த சஹாபாக்கள் திருமணம் செய்தார்கள். இவர்கள் திருமணம் செய்கின்ற போது தங்க குவியல்களை அவர்கள் கொடுத்தார்கள். தங்க குவியல், அதை திருமண கொடையாக பெண்ணுக்கு கொடுத்து திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அந்த பெண்ணை அழைத்து வந்தார்கள் என்பதை ஹதீஸ்களிலே பார்த்தோம். ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் திருமணம் முடிக்கின்ற போது என்ன செய்தார்கள்? மகர் கொடுத்தார்கள். எவ்வளவு தொகை என்று தெரியுமா? இவர் அவருடைய நாட்டிலே இருந்து ஒரு பிரச்சனையின் காரணமாக வெளியேறி வந்து விடுகிறார். வந்து இங்கே பார்க்கிற போது 2 பெண்கள் நிற்கிறார்கள். தண்ணி எடுப்பதற்கு அந்த காலத்திலே ஒவ்வொரு ஆட்களுக்கும் போய் தண்ணி அள்ளிட்டு வரும். ஒரு 2 பெண்கள் தண்ணி அள்ளுவதற்காக வந்திருக்கிறார்கள். ஆண்கள் எல்லோரும் நின்று அள்ளுகிறார்கள். இந்த பெண்களுக்கு தண்ணீர் அல்ல இடம் கொடுக்கவில்லை. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை பார்த்து விட்டு அந்த பெண்களுக்கு உதவி செய்கிறார்கள். உதவி செய்து தண்ணீரை எடுத்து கொடுக்கிறார்கள். தங்களுடைய வீட்டிலே சென்று ஷுஐப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் அந்த பெண்கள் சொல்லுகிறார்கள் இப்படி நடந்தது என்று. அப்போது அவர் சொல்லுகிறார், அவரை அழைத்து வாருங்கள், அவருக்கு நாம் நல்ல கூலி வழங்க வேண்டும். அப்போது அழைத்து வந்து கொடுக்கப்படுகிற போது அவர் இவரை புகழ்ந்து விட்டு, உனக்கு எந்த ஆபத்து நடக்காது, நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், என்னுடைய 2 பிள்ளைகளில் ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து தருகிறேன். ஆனால் மகர் என்னவென்று தெரியுமா? என்னுடைய தோட்டத்தில் 8 வருடங்கள் நீங்கள் ஊழியனாக கடமை பார்க்க வேண்டும். தோட்டத்துக்கு தண்ணி இறைக்க வேண்டும். அங்க இருக்கின்ற ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும். ஒரு மகர் தொகையை 8 வருஷம் வேலை பார்க்கணும். இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம செய்கிற மிக அநியாயம் என்னவென்றால், திருமணம் என்று வருகிற போது ஒரு பெண்ணு சார்பாக யாரும் பேசுவது கிடையாது. பாப்பா வருவாரு, மாமா வருவார், மச்சான் வருவார், தம்பி வருவார், எல்லாரும் ஆண் சைட்ல நின்று கொண்டு என்ன கொடுக்குறீங்க? வீடு வேணும், காணி வேணும், பூமி வேணும். இந்த அனாச்சாரத்துக்கு அத்தனை பேரும் துணை நிற்கிறோம். மிகப்பெரிய கொடுமை இது. இதற்கு பெரிய பெரிய ஆதிமார்கள் எல்லாம் முன்னிக்கிறார்கள், பள்ளி வாசல்கள் முன்னிக்கிறது, ஊர்ல உள்ள தலைவர்கள் எல்லாம் முன்னிக்கிறார்கள். ஆனா பெண் சைட்டிலே நின்று அவருக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று யார் பேசுகிறார்? ஆகவே சகோதரர்களே, திருமணம் என்று வந்துவிட்டால் மகர் இல்லாமல் திருமணம் இல்லை. மகர் கொடுத்தால் தான் உங்களுடைய இன்பங்கள் எல்லாம் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது. இல்லை என்றால் அது விபச்சாரமாக மாறிவிடுகிறது. இன்னைக்கு நாம கொடுக்கிற மகரை பொறுத்தவரையில 1001 ரூபாய், 2000 ரூபாய், முதல்வர் காலத்துல 100 ரூபாய், 101 ரூபாய். இந்த 1001 ரூபாய் வச்சு, இந்த 1000 ரூபாய் வச்சு நாம இன்றைக்கு கொழும்புக்கு போயிட்டு வரலாமா? ஒரு 2 நேரம் சாப்பிடலாமா? உங்களால் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அவளை நீங்கள் கைவிட்டு விட்டால் அதை வைத்து அவள் வாழ்வாதாரத்தை கொண்டு போக வேண்டும். அதான் மகனுடைய நோக்கம். அந்த அளவுக்கு மகர் கொடுக்கப்படுகிறதா? யாருமே அந்த அளவுக்கு மகர் கொடுக்கவில்லை. ஆகவே பெண்கள் இதிலே சரியாக நடந்து கொண்டால், நீங்கள் உறுதியாக இருந்தால், நிச்சயமாக நிறைய ஆண்கள் திருமணம் இல்லாமல் தான் இருக்க வேண்டியது. அவர்கள் அவர்களுடைய கட்டளையை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமையை விட்டார்கள். ஆண்கள் என்று என்ன செய்து விட்டார்கள் என்றால், எனக்கு காணி இவ்வளவுதான், வாகனம் தான், பைக்கல் வண்டி தான், நகை நட்டு இவ்வளவு போடும்,
இப்படி மாறியதற்கு காரணம் என்ன? பெண்கள் உண்மையாகவே நல்ல முறையில் நடந்தால் அத்துணை ஆண்களும் நீங்க கேட்கறது நாங்க தந்துட்டு திருமணம் முடிக்கிறோம் என்று வருவார். இந்த மகர் தொகையை பொறுத்தவரையில நாம் யோசிக்க வேண்டும். எப்படி என்றால், ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாக திருமணம் முடித்த பிறகு எவ்வளவோ அவள் இழக்கிறார். சந்தோஷங்களை இழக்கிறார், சொகுசுகளை இழக்கிறார். வயிற்றிலே குழந்தையை சுமந்து விட்டால் அவள் படுகிற அவதி என்ன யோசித்து பாருங்க. உன்னோடு ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இன்பத்தில் ஈடுபட்டால் சாப்பிட முடியாது, சாப்பிட்டதை எல்லாம் வாந்தி எடுக்க வேண்டும். ஒழுங்காக படுத்துக் கொள்ள முடியாது, தூங்க முடியாது, அங்கால இங்கால பிறட முடியாது, நிமிர்ந்து நிற்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சரி, அப்படி இருந்து வயிற்றிலே அவ்வளவு விடயங்களையும் சுமந்து கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்றெடுத்த பிறகு கூட நீ அதை பார்க்கிறாய். பால் ஊற்றுவது அவள்தான், இரவையிலே கஷ்டப்பட்டு முடித்துக் கொண்டிருப்பது அவள்தான், எல்லா கஷ்டங்களையும் அவள்தான் செய்து கொள்ளுகிறாள். இப்படி நீங்கள் சிந்திக்கின்ற போது உண்மையிலேயே இஸ்லாம் சொல்லுகிற விதத்தில் மகர் நாங்கள் தானே கொடுக்க வேண்டும். இந்த பெண்களிடத்திலே நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. எந்த பள்ளி வாசல்கள், எந்த நிர்வாகிகள், எந்த பெரிய ஹாஜிமார்கள், எந்த பெரிய மனிதர்கள் செய்தாலும் இது ஹராம். சில நேரம் பெண்களுக்கு நாங்க ஒன்றும் கொடுக்க இயலாத, பெண்களுக்கு கொடுக்கறோம்னா கொடுத்துட்டு போங்க, அது தர கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபாத்திமா நாயை கல்யாணம் முடிச்சு கொடுக்கும்போது சில வெகுமதிகளை கொடுத்து அனுப்புனாங்க, அது பிரச்சனை இல்லை. அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, தாங்க இப்படி தாங்க எங்களுக்கு. நாம என்ன செய்யறோம்? திருமணம் என்று வந்து விட்டாலே வீடு இருக்கிறதா, பெண்ணுக்கு இப்படி வீடை கட்டுங்க. சில இடத்துல அவங்கதான் பிளைனே கொடுப்பாங்க, படம் அவங்க கொடுப்பாங்க. இப்படி வரும், நேரத்தை பாத்ரூம் வரணும், நேரத்தை கதவு வரணும், நேரத்தை பெட்ரூம் வரணும், நேரத்தை கிச்சன் வரணும், எல்லா செட்டப்பும் அவங்க தான் கொடுக்குறது. அவர்களுடைய பெண்களுடைய கொடுப்பது தடை கிடையாது, பெண்களுடைய சொத்தை நாம் அனுபவிப்பது தடை கிடையாது. ஆனால் அங்க இப்படி கேட்டு வேண்டுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்படி நீங்கள் கேட்டு திருமணம் என்ற பெயரில் கேட்டு வேண்டினால் பிச்சை தான் அது. ரெண்டு ஒன்றுதான். ஒவ்வொரு வீடு வீடாக சிலவன் 5 ரூபா 10 ரூபா பண்ணி தருவான், இதுவும் பிச்சைக்காரன் தான். நாம போட்டு போட்டுக்கிட்டு பிச்சை வந்துவோம், அவ்வளவுதான். கோடிக்கணக்கில் ஒரு வீட்டுல வேண்டுவோம், 50 லட்சம் வேண்டுவோம், 60 லட்சம் வேண்டுவோம், 200 லட்சம் வேண்டுவோம். வாகனம் வை, அத்தனை ஏக்கர் வை, இத்தனை ஏக்கர் வை, தங்கம் விளவு வை. பிச்சைதான். கௌரவம் என்பது இதிலே கிடையாது. என்ன பெரிய பதவியில் இருந்தாலும், மௌலவியாக இருக்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், இன்ஜினியரா இருக்கட்டும், அவர் ஜனாதிபதியா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், எவரா இருந்தாலும் சரிதான். கவனமாக இருந்து கொள்ளுங்கள். இப்படி யாராவது திருப்பி எடுத்திருந்த வேண்டியவர்கள் திருப்ப கொடுப்பதற்கு முயற்சியுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார். இதே கவனம். நமக்கு நல்ல சொத்து மத்தியில் என்று இருக்கிறது. நாம இந்த பெண் இவ்வளவு கஷ்டப்படுகிறாள் என்பதை நம்முடைய தங்கச்சை பார்த்தா விளங்கும், நம்முடைய உமாவை பார்த்தா விளங்கும், தாத்தாவை பார்த்தா விளங்கும், சொந்தத்துக்குள்ள குடும்பத்தை பார்த்தா விளங்கும். இதுக்கெல்லாம் பெரிய யூனிவர்சிட்டி போய் படிக்க வேண்டிய தேவை. பிள்ளையை சுமந்ததால் அவள் படுகிற கஷ்டம் யூனிவர்சிட்டி போய் படிக்கிறது. ஆனா அவர் பெரிய யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு வந்துட்டாருந்தா அவருக்கு விலை பேசப்படும். இவ்வளவு இவரா இருந்தா, இன்ன தகுதியில் இருந்தா இவ்வளவு என்று விலை பேசப்படுகிறது. எப்படி விலை பேசப்படுகிறது? ஓஹியா காலத்தில் மாறு ஆட்டுக்கு விலை பேசுற மாதிரி. பெற்றோர்கள் கவனமாக இருங்கள். எப்படி கவனமாக இருங்கள்? உங்களுடைய சொத்துகள் இஸ்லாமிய அடிப்படையில் பிரித்து வைக்கப்பட வேண்டும். பிரித்து வைக்கப்படாவிட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய அநியாயம். நாளை மறுமையிலே நாம் என்ன பெரிய வணக்கங்களை செய்திருந்தாலும் அது சுவர்க்கத்திற்கு தள்ளிவிடாது. வராசத், இஸ்லாமிய வராசத் என்பது மரணித்த பிறகு ஒரு ஆணுக்கு 2 பெண்கள் எடுக்கின்ற அந்த அமைப்பு வரும். ஒரு வீட்டிலே தலைமை பெண் இருந்தால் அவளுக்கே முழுக்க கொடுத்து போட்டு கடைசியில் அடுத்த குடியலுக்கு ஒன்றும் இல்லை. சில வீடுகள்ல ஆம்பளைக்கு ஒன்றுமே இல்லை, பொம்பளைக்கு மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் அநியாயங்கள். இது அதிகமாக எதனால் நடக்கிறது என்றால் இந்த சீதன கொடுமையின் காரணமாக, இந்த மகர் இல்லாத காரணத்தினால். ஆகவே இதிலே கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய
சுவர்க்கம் இழந்து விடக்கூடாது. சில நேரம் நாங்க தெரியாம காலத்துல அப்படி அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. இன்னைக்கு அந்த நீங்க 10 லட்சம் எடுத்தீங்க, இன்னைக்கு உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாக்கள் இருக்கிறது, அதை நீங்க சிம்பிளா கொடுத்துடலாம். ஆகவே இதுல கவனமாக இருக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த அல் குர்ஆனிய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிற போது எப்படி சொல்லுகிறான் என்றால், பெரும் தங்க குவியல்களை பெண்ணுக்கு மகராக நீங்கள் கொடுத்தாலும் அவளை விட்டு பிரிந்து வாழ்க்கையில் கசப்பு வந்து பிரிந்து விட்டீர்கள் என்றால் அந்த மகரை எடுத்து செல்லக்கூடாது. ஒரு 50 பவுன் நகையை ஒருவரை கொடுத்து நான் முடிக்கிறேன், ஒரு 100 பவுனை கொடுத்து முடிக்கிறேன், எனக்கு அவளுக்கு பிரச்சனை, பிரிஞ்சுட்டான், நாங்க எடுத்துக்கிட்டு போயில, அது அவளுடைய உரிமை. ஆனா என்ன நடக்குதுன்னா, இன்னைக்கு சில மகர் கொடுக்கான், சில மகர் நல்லா தான் இருக்குது பாக்குறது. 100 பவுன் போடுவான், 200 பவுன் போடுவான், 50 பவுன் போட்டிருக்கான். அவன் இன்னாருக்கு ஒரு 5 ஏக்கர் காணி எழுதி இருக்கிறான், பாக்குறதுக்கு நல்லதா இல்லை. அது அந்த கல்யாண சபையில மட்டும்தான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவனே எடுத்துப்பான், அவனே அனுபவிக்கிறான், அவனே எல்லாத்தையும் செத்து அநியாயமா சிலவடிச்சு முடிச்சுட்டான். அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, அது அவளுடையது. அவள் விரும்பி உங்களுக்கு தந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அதுக்கு இல்லாம உதாரணமாக அவளிடத்திலே உனக்கு இப்படி செஞ்சிருக்கிறது, அதை நீ தாவல் என்றெல்லாம் நாம் கேட்க முடியாது. அவள் புரிந்து தந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான், அது அவளுடைய கடமை. அப்ப சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாங்கள் ஆக குறைந்தது இந்த ரமலான் தக்வாவை ஏற்படுத்தியது என்றால் ஹராம்களை விலக்க வேண்டும். அதிலும் இந்த திருமணத்தின் பேரால் நடக்கின்ற இந்த மாபெரிய அநியாயம் எங்களிடத்திலே இல்லாமல் ஆக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சௌபான் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒருவர் மக்களிடத்தில் கையேந்த மாட்டேன் என்று எனக்கு உத்தரவாதம் தருகிறாரோ அவருக்கு நான் சுவர்க்கத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் பொறுப்பு என்றார்கள். இது யார விஷயத்துல சொன்னாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதுக்கும் வழி இல்லாம கஷ்டப்பட்டு அவன் வாழுகிற மனிதன் கஷ்டத்தில் கையேந்துகிறான், அப்படிப்பட்ட மனிதனும் கையேந்தாமல் வாழுகிற போது அவனுக்கு நான் சொர்க்கத்தை பெற்றுக் கொடுக்க ஆயத்தம் என்றார்கள். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இந்த திருமணத்தின் பெயரால் நடக்கின்ற இந்த சீதனம் என்பது சாக போறான் லெவலிலே அடுக்கிறான், சாப்பிட வழி இல்லாம அடுக்கிறான். அவன் எத்தனை பேருக்கு கோடிக்கணக்கான மக்களுக்கு சாப்பாடு கூட ஏழுமா அவனுக்கு. சரி, இந்த கல்யாணம் முடிச்சு போட்டு வலிமா வந்து போடுவான், அதுலயும் பொண்ணுக்கிட்ட காசு பண்றான். வலிமாக்கு 50 சதவீதம்னா நீங்க 25, நான் 25. அவள் தந்த மகர் அந்த சீதனை அதிலேயாவது போடுறாங்க, அதுவும் இல்லை. யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுக்கு பிறகு சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வைத்து சொல்லுகிறார்கள், பெரிய கஷ்டப்பட்டு கடுமையான கஷ்டத்தில் வாழ்ந்தால் அவருக்கு யார் எதை கொடுத்தாலும் அவர் எடுக்கவும் மாட்டார், அவர் வாய் விட்டு கேட்டதும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுகிற போது சஹாபாக்களை பற்றி சிலாயித்து சொல்லுகிறார், யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. சஹாபாக்கள் திங்க வழி இல்லாமல் கஷ்டப்பட்டவர்கள், ஆனா யாரையும் கேட்டு தெரிய மாட்டாங்க. வழியில் அவர்களை பார்க்கிறவர்கள் நினைப்பார்கள் எப்படி என்றால் பெரிய வசதியோடு இருக்கிறான் என்று. யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா. அவருடைய பொருளாதார நிலைமை, குடும்ப நிலைமை தெரியாதவர்கள் ரொம்ப பெரிய வசதிக்காரன் என்று நினைப்பார்கள், ஆனா அவர்கள் சாப்பிட்டு ஒரு கிழமையாக இருக்கிறார். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எவன் ஒருவன் மக்களிடத்தில் கையேந்தி திரிகிறானோ, அந்த கையேந்துதல் எதுக்கு செஞ்சாலும் இல்லை, இப்படி கையேந்தி திரியக்கூடியவன் நரகத்தின் நெருப்பை வேண்டி திரிகிறார், கையில் ஏந்தி திரிகிறார். மறுமையில் இவன் எழுப்பப்படுகிற போது முகத்தில் எந்த விதமான சதையும் இல்லாமல் எலும்பு கூட்டோடு நிற்பான். அதை யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஏராளமான செய்தியை சொல்றாங்க.
குபைசா என்ற நபித்தோழர் அறிவிப்பு செய்கிறார். அபூ பஷர் குபைசா. இவர் வேறொருவருக்கு உடைய சுமையை இவர் சுமந்து கொண்டார். வேறொருவருடைய சுமையை சுமந்து கொண்டார். அப்ப ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து இவர் இப்படி இந்த விஷயத்தை சொல்றாங்க. இன்னாருடைய சுமையை நான் சுமந்து கொண்டு, ஒரு அநாத பிள்ளையை வளர்க்கறதுக்கு இப்படி ஏதாவது உண்டு, இப்படி ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் ஃபண்டுகள் இப்படி உதவிகள் வந்தவொன்னு ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் கையேந்த எந்த சந்தர்ப்பத்திலும் கூடாது, ஆனால் 3 சந்தர்ப்பத்தில் கூடும். ஒரு சந்தர்ப்பம் எது? ஒரு மனிதன் பிறருடைய சுமையை சுமந்து கொண்டான். ஒரு அநாத பிள்ளையை வளர்க்கறதுக்கு பொறுப்படுறதுக்கு அவன்கிட்ட வசதி இல்லை, யார்ட்டையாவது வேண்டி அவனை வளர்க்கணும், செய்யலாம். அல்ல ஒருவன் கடன் கொடுத்தான், அந்த கடனை நான் தாரேன்னு பொறுப்படுத்தினான், அவன்கிட்ட வசதி இல்லை, இப்ப அவன்கிட்ட யாருக்கிட்டையாவது வேண்டி அதை கடனை அடைக்கலாம். இப்ப இந்த பொது வேலைகள் இறங்குவோம் நாம், பள்ளிவாசல் நிர்வாகங்கள், மதரசாக்கள், இப்படியான இந்த தேவைகளுக்கு பொறுப்பாக்கப்பட்ட உடனே அந்த காரியத்தை செய்வதற்கு நமக்கிட்ட வசதி இல்லை, நாம் என்ன செய்யணும்? மற்றவங்கள்ட்ட கேட்டுதான் செய்யணும். இதான் பிறர் சுமையை சுமந்து கொண்டவர்கள் கேட்டு பெறுவது ஹலால். ஒன்று. இரண்டாவது யாரு? எவன் பசியில் சாகுற லெவலில் இருக்கிறானோ, கடும் பசி, சாப்பிடுவதற்கு ஒன்றுமே கிடையாது, இப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் அவன் என்ன செய்யலாம்? அதை பிறரிடத்திலே சொல்லி வேண்டி அவன் அந்த பசியை போக்கிக் கொள்ளலாம். இதற்கு அனுமதி. இன்னும் ஒரு மனிதர் யார்? ஒருவர் பயணம் போய்விட்டார். பயணம் போய்விட்டு அந்த பயணத்தில் அனைத்தையும் தொலைத்து விட்டார். இங்க பெரிய ஒரு ஹாஜியா இருக்காரு, பெரிய பணக்காரர், இந்த ஊர்ல வேற ஊர்ல கொழும்புக்கு போனாரு. அங்க போனவன எல்லாம் பிற்பட்டு அடிச்சு எல்லாம் போயிடுச்சு. இப்ப அவர்கிட்ட அங்க இருந்து வாரத்துக்கும் எந்த உதவியும் இல்லை. இப்ப இவர் யாருனாலும் போய் கேட்கத்தான் பண்ணும். இப்படி திக்கட்ட நிலையில் ஒருவர் அம்பிட்டால் அவருக்கு அதை எடுப்பது ஹலால். உதாரணமாக அதே நேரத்தில் அவர் இமாம்கள் சொல்லுகிறார்கள், அங்கிருந்து இங்க வாரத்துக்கு ஒரு ஆளுக்கு 3000 போதும். அவருடைய அந்த தேவைக்கு ஏற்ப 3000 என்று சொன்னால் 3000க்கு 1 ரூபாய் எடுத்தால் அது ஹராம். அந்த 1 ரூபாய் அப்ப எவ்வளவு முக்கியம் என்று பாருங்கள். அவை இந்த 3 பேர்களையும் தவிர கையேந்தி திருவதற்கு வேறு யாருக்கும் அனுமதி இல்லை என்றால் சகோதரர்களை யோசித்து பாருங்கள். சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், இது 3 காரணங்கள் இல்லாமல் யாராவது கையேந்தி திருந்தால் அவர் நரகத்தின் நெருப்பை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நரக நெருப்பை வாயில் விட்டுக் கொண்டிருக்கின்றார், சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே யோசித்து பாருங்கள், அல்லாஹு தஆலா அநாதைகளுடைய சொத்துக்களை சாப்பிடக்கூடியவர்களை நெருப்பை திங்கக்கூடியவன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எத்தனை அநாத பிள்ளைகளுடைய சொத்துக்களை மச்சமாக வச்சுக் கொண்டிருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஆகவே கவனமாக இருங்க. நமக்கு இந்த உலக வாழ்க்கைங்கிறது முக்கியம் அல்ல. மவுத்தாகி விட்டால் சுவர்க்கம், அவருடைய வேதனைகள் இல்லாமல் நாம வாழும். அதற்காக இருந்தால் இந்த உலகத்தில் முடியுமானவரை நன்மைகளை செய்யுங்கள், முற்று முழுக்காக ஹராமாக்கப்பட்ட விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். இது ஆக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று இன்னும் பல இமாம்கள் சொல்லுகிறார்கள், சில தத்துவத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? யஹ்தஜ் இலா மன் ஷித்த தகுன் அஸீரா. நீ யாரிடமாவது ஒரு காரியத்தை போய் கேட்டு கதறினால், அவன் பக்கம் தேவையாகினால், நீ அவனுக்கு கைதியாக இருப்பாய். இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. நாம சீதனத்தை வேண்டி போய் முடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுல அடிமையை விட மோசமா தான் இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா. பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள். எதனால்? அல்லாஹ் தஆலா இயல்பிலே அப்படித்தான் ஆக்கியிருக்கிறான். சிலர்களை விட சக்தி உள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்ற அந்த சிறப்பின் அடிப்படையில் இன்னும் ஒரு காரணம் சொல்லும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், வபிமா அன்ஃபகு. அந்த பெண்கள் மீது நீங்கள் தான் செலவு செய்கின்றீர்கள். கல்யாண செலவாக இருக்கட்டும், வைத்திய செலவாக இருக்கட்டும், சாப்பாட்டு செலவாக இருக்கட்டும், மகர் தொகை எல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்க. இந்த காரணத்தினால் பெண்களை விட ஆண்கள் உயர்ந்தவர்கள், நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான்.
அதே மாதிரி நீங்க மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுத்து உதவுங்க. தகுன் மிஸ்லா, அவனை போன்று நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்க மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்கள் என்றால் உதவி செய்யுங்கள். நிச்சயமாக நீங்க அவனை நிர்வகிக்கக்கூடிய ஒருவனாக, ஒரு தலைவனாக இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே சகோதரர்களே, நாம் இந்த ரமலானில் பெற்ற அந்த பாடங்களில் மிக முக்கியமாக நாம் ஹராமான விடயங்கள், பொருளாதார விடயங்கள், அடுத்தவனுக்கு அநியாயம் செய்த எல்லா விடயங்களையும் நாங்கள் தவிர்த்து கொண்டு வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி அஜ்மஈன அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானில் நிறைய வணக்கங்களில் நாம் ஆர்வம் காட்டினோம். தொழுகை, குர்ஆன் ஓதுவது, நோன்பு பிடிப்பது போன்ற பல்வேறு காரியங்களில் ஆர்வம் காட்டினோம். இந்த காரியங்களை ரமலானோடு மூடு விழா கொண்டு விடக்கூடாது. ரமலானுக்கு பிறகும் இவைகளை நாம் செய்ய வேண்டும். ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பு பிடிக்கலாம். 6 நோன்பு நீங்க பிடிச்சா காலமெல்லாம் நோன்பு பிடிச்ச நன்மை. இந்த ரமலானுக்குள்ள ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நீங்க தொடர்ச்சியாகவும் பிடிக்கலாம், விட்டு விட்டு பிடிக்கலாம். அந்த 6 நோன்பை விட்டு விட்டு நீங்க பிடிக்கலாம். அந்த ஷவ்வால் மாதம் முடிவதற்கு முன்னால் பிடிக்கலாம். அதே போன்று ஒவ்வொரு திங்களும் வியாழன் ரசூலுல்லாஹ் பிடித்தார்கள், பிடிக்கலாம். அதே போன்று இரவு தொழுகை ரசூலுல்லாஹ் ரமலானுக்கு மட்டும் செய்யவில்லை, ரமலான் அல்லாத காலத்திலும் தொழுகையை செய்தார்கள். அதை எப்போதும் செய்யலாம். இப்படி சஹாபாக்கள், இமாம்கள் எந்த நன்மைகளை அவர்கள் செய்தாலும் தொடர்ச்சியாக செய்வார்கள். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் சொன்னார்கள், அஃதலுல் அமாலி அத்வமுஹா வ இன் கல்ல. நன்மைகளில் மிக ஏற்றமானது, மிக விருப்பமானது, மிக சிறந்தது அல்லாஹ்விடத்தில் செய்யக்கூடிய வணக்கங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் கண்டினியூவாக செய்ய வேண்டும், தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். நீங்க கியாமுல் லைல் உங்களுக்கு ஒரு 3 ரக்காத் தொடர்ச்சியா தொழுகை இருக்குன்னா அது ஒவ்வொரு இரவும் தொழுங்க. உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் தான் குர்ஆன் ஓத இருக்குன்னா அது தொடர்ச்சியா செய்யுங்க. நம்ம படுப்பதற்கு முன்னால் ஒரு ஜுஸு குர்ஆன் ஓதிட்டாவது படுக்கிற பழக்கம் நமக்கு வரும். அதே மாதிரி ஸலவாத் ஓதுங்களா தொடர்ச்சியா செய்யுங்க. எந்த அளவுக்கு என்றால் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் கிட்ட போறாங்க. வீட்டுல கஷ்டமா இருக்கு, உங்களுக்கு அடிமைகள் வந்திருக்கு, அடிமைகள் ஒரு ஆளை தாங்க வேலை செய்யறதுக்கு கையெல்லாம் வேலை செஞ்சு பழுதா போயிட்டு சொல்லி கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட போகும்போது அவங்க வீட்டுல இல்லை. அலியும் ஃபாத்திமாவும் போயிட்டு ஆயிஷா நாயகி சொல்லிட்டு வராங்க, நாங்க வந்து போனோம்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் மாறாங்க, என்ன நீங்க வந்ததுன்னு கேட்கிறாங்க. இப்படித்தான் யார ரசூலுல்லாஹ் கடுமையா கஷ்டமா இருக்கு, அதை எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு அடிமையை தாங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க இந்த வேலை செய்வதற்கு அடிமை கேட்பதை விட உங்களுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லித் தருகிறேன். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் 33 தரம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. படுக்கிறதுக்கு முன்னால அல்லாஹு அக்பர் 34 தரம் சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நீங்க கேட்கின்ற இந்த உலகத்திலே கிடைக்கின்ற அத்துணை விஷயங்களையும் விட இது சிறந்ததாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னவுடன் அவர்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லுகிறார்கள் என்றால், என்ன பெரிய கஷ்டம் சிரமங்கள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பயங்கரமான சூழல்களிலும் நாங்கள் இந்த திக்ர் ஓதுவதை விட்டது கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்யணும், தொடர்ச்சியாக நாம் இந்த ரமதானில் எடுத்த அத்துணை நல்ல காரியங்களையும் மூடு விழா கொண்டாடி விடாமல் தொடர்ச்சியாக இதை செய்ய வேண்டும். மிக முக்கியமாக இந்த ரமதானில் நாம் மற்றவர்களுடைய சொத்துக்களை ஹராமாக சாப்பிடுவது, அது வியாபாரியாக இருந்தாலும் சரி, மாஸ்டராக இருந்தாலும் சரி, டாக்டரா இருந்தாலும் சரி, இன்ஜினியரா இருந்தாலும் சரி, மௌலவியா இருந்தாலும் சரி, ஆபீசர் வெள்ளாமோட்டரார்களாக இருந்தாலும் சரி, ஓடாவி மேச எவர்களாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், ஒரு ஊசி அதை ஒருவன் அநியாயமாக எடுத்துக்கொண்டாலும் அந்த ஊசி போதும் நாளை மறுமையிலே நரகத்தில் நுழைவதற்கு. ஆகவே இதில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த விடயங்களை பேணி நடக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா என்னை உங்களை ஆக்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பெருநாள் தொழுகை 6:20
அலிகார் கிரவுண்ட்ல இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆண்கள் பெண்கள் உங்களுடைய அனைவர்களையும் உது செய்து கொண்டு முசல்லாக்களோடு வந்து எல்லாரும் நேர காலத்தோட கலந்து கொள்ளுங்க. வல்ல ரஹ்மான் நமக்கு இந்த ரமலானில் பரிபூர்ணமான இபாதத் செய்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் பூரா முஸ்லிம்களையும் அல்லாஹ் ஆக்கி நாளை மறுமையிலே மன்னிப்பு பெற்றவர்களாக, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்களாக, சுவர்க்கத்தில் நபிமார்களோடு ஒன்றாக இருந்து இன்பங்களை அனுபவிக்கின்ற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருவானாக. வாக்கூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.